இன்னைக்கு விலாக் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போல்லாம் அதிகமாக ஒரு நேர குக்கிங் சிறுதானியம் வச்சு தான். நானும் ஃபஸ்ட்டு சிறுதானிய சமையல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை குக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, சில விஷயம் வந்து நார்மலாக குக்கிங்கை விட சிறுதானியம் வச்சு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. இன்றைக்கி அந்த மாதிரி சிறுதானியம் வச்சு குதிரைவாலியில் கிச்சடி தான் பண்ணேன். நான் உண்மையிலே இது வரைக்கும் கிச்சடி, ரவா, சேமியான்னு அந்த மாதிரி கிச்சடி கூட ட்ரை பண்ணதும் இல்லை, சாப்பிட்டதும் கிடையாது. மில்லட் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே ஒவ்வொன்றும் வெரைட்டிஸ் வந்து தேடி பிடிச்சி ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கிச்சடி ட்ரை பண்ணலான்னு சொல்லி குதிரைவாலியில் கிச்சடி ட்ரை பண்ணேன். உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிறுதானியம் வச்சு குக் பண்ணுறப்ப அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. எந்த சிறுதானியமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 3-4 தடவை அதை நல்லா வாஷ் பண்ணாதான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சுட்டு அப்புறம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிச்சடிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணிட்டேன். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிஞ்சதும் பொடிசாக கட் பண்ண வெள்ளைப்பூடு, குடமிளகா, பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்ச காய்கறிகளையும் சேர்த்து அதோட புதினா மல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் குதிரைவாலி அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்த குதிரைவாலி அரிசியையும் இதோட சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சு 3 சவுண்டு விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான குதிரைவாலி கிச்சடி ரெடி. 3 கப்புங்கிறது நல்லா குலைவாக இருக்கிறதுக்காக நான் வந்து 3 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு குலைவாக வேணாம்னா ஒரு 1/4 கப் அளவு தண்ணியை குறைச்சிக்கலாம். இப்போ 3 சவுண்டு விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொலைய. இதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி வச்சு கிச்சடி சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் கிச்சடி வந்து சாப்பிட்றேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக செய்கிற வேலை மந்த்லி ஒன்ஸ் நல்லெண்ணெய் ஆயில் பாத்தில் டபுள் பாயிலிங் மெத்தடில் எடுத்துக்குவேன். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்குவேன். ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் எடுத்துக்குவேன். எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுக்கலைன்னா அது நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போயிருங்கிற மாதிரி ஹேரை வந்து ரொம்ப நாளாகவே கண்டுக்காமட்டேன். உண்மையிலே அது வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அந்தளவுக்கு ஹேர் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. இப்போல்லாம் அதிக டைம் வந்து காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் மசாஜ் பண்ணிடுவேன். ரொம்ப ஹேர் லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்கிறது வந்து உடனே வந்து ஹேர் பேக் அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணிடுங்க. ஹேர் வந்து ஸ்ப்ளிட் அண்ட் ஹேர்ஸு, டெட் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹேரை வந்து கட் பண்ணிடுங்க. நான் அந்த மாதிரி தான் ஹேரை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து ரொம்ப கேர் பண்ணி அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து நல்லா அடியிலிருந்து மேலே வரைக்கும் நல்லா ஒரு ஹேரை மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்க போங்க. ஹேரில் நல்லா ஆயில் வச்சதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே இடையில ஒரு சின்ன சின்ன ஒர்க்கை வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி க்ளீனிங் ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கிறேன். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தான். பாத்ரூம் ஃபுல்லாக நான் அதிகமாக டிட்டர்ஜென்ட் சோப்பை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். பாத்ரூமையும் வாஷ் பேஷனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக நான் சீப்பு வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தேன். இந்த சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சீப்பு வந்து யூஸ் பண்ணி அது வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா இன்னொரு சீப்பு வந்து எடுத்துக்குவேன். இந்த மாதிரி எனக்கு மட்டும் தனியாக ஒரு 4 சீப்பு வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய பல்லு சீப்பு வந்து ஹேர் வாஷ் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணுவேன். இந்த சீப்பெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு சீப்பு அழுக்கானதுக்கப்புறம் அந்த சீப்பை வந்து தொட மாட்டேன், இன்னொரு சீப்பு வந்து யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி இப்போ வந்து க்ளீன் பண்ணாமலே எல்லா சீப்பும் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ 1 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டர்கி டவல் தான் யூஸ் பண்ணி ஹேரை வந்து பன் பண்ணுறேன். இப்போ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரிலாக்ஸ்டாகவே இருந்துச்சு. டைமே 10 o'clock தான் ஆச்சு. சரி ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி வெள்ளரிக்காய் சாப்பிட்டு கையோட சூடாக டீ சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ டீயையும் வந்து சூடாக இஞ்சி டீ நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப நேரம் ரிலாக்ஸ்டாக தானே இருக்கும், நாம் மட்டும்தான் இருக்கோம்னு சொல்லி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து செய்வேன். யூடியூப் வீடியோ தான் அது, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ
ஸோ சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஓகே மதிய சமையலையும் செஞ்சிடலாம். இன்றைக்கி சிம்பிளாக தான் தயிர் சாதமும் மாங்காய் பச்சடியும். தயிர் வந்து நேற்று நைட்டே உர ஊற்றி வச்சுருந்தது நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு மாங்காய் பச்சடி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாங்காய் பச்சடிக்கு தான் மாங்காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். தயிர் சாதமும் மாங்காய் பச்சடியும் சூப்பரான காம்பினேஷன். இதை பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாங்காய் பச்சடி 2 டேஸ்க்கு வச்சுக்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் யூஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு மற்றதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதோட நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை வந்து சேர்க்குறேன் இனிப்புக்கு. இனிப்பும் உரப்பும் கலந்து இந்த மாங்காய் பச்சடி செய்கிறப்ப சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியோ வெல்லமோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா வந்து மாங்காய் வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். மாங்காவை அங்கங்கே கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். தயிர் சாதம் எப்போவும் நான் வீட்டு தயிரோட சின்ன பேக்கெட் தயிரும் சேர்த்துக்குவேன். இது உடனே சாப்பிட்றதா இருந்தால் இப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் சாப்பிட இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ கொஞ்சம் க்ரீமியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக கொஞ்சமாக பாலும் சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இது ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவும் வறண்டு போகாமல் இருக்கும். இப்போ சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரொக்கோலி எப்போ கிடைச்சாலும் உடனே வந்து வாங்கிடுவோம். அந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நீங்களுமே இது வரைக்கும் வாங்கலைன்னா ட்ரை பண்ணுங்கள். காலிஃப்ளவரை வச்சு நீங்கள் எந்தெந்த மாதிரி செய்கிறீங்களோ அதெல்லாம் இந்த ப்ரொக்கோலி வச்சும் செய்யலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கிச்சனில் இருக்க சின்ன சின்ன வேலைகளையும் வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி டே எனக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. சின்ன சின்ன வீட்டு வேலைகள் தான் இருந்துச்சு. ரொம்பவே ரிலாக்ஸ்டாக செஞ்ச மாதிரி இருந்துச்சு. எல்லா வேலைகளையும் வந்து முடித்த மாதிரியும் இருந்துச்சு. கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பயாவது இந்த மாதிரி ரிலாக்ஸ் டே வந்து இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம நிறைய வேலைகளை வந்து செய்யலாம். ஏதாவது விட்டு வச்ச பெண்டிங் வந்து போட்டு வச்சுருப்போம். இது எப்பயாவது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப செய்யலாம்னு சொல்லி அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்மளுக்கு ரிலாக்ஸ்டாக ஒரு டே கிடைக்கும். அந்த நாட்களில் நம்மளுக்கு பிடிச்சமான எதையாவது கேட்டுக்கிட்டோ இல்லை பார்த்துக்கிட்டோ வந்து செய்யலாம். அப்படி இல்லைனா இயர்ஃபோன் போட்டு ஃபோன் பேசிக்கிட்டே நிறைய வேலைகளை செஞ்சு முடிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.